Very good morning, my dear student. இன்னைக்கு நான் கிளாஸ் என்ன எடுக்க போனா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இது யாரெல்லாம் கவர் ஆகும் பார்த்தா CA CMA ஃபவுண்டேஷன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இது யார் மூலமா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உட்மாதே இந்த ஆக்ட் வந்துட்டாங்க பாஸ் பை தி பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் இங்கிலீஷ் காமன் லா அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் சரி அதான் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் இங்கிலீஷ் லா இங்கிலீஷ் காமன் லா இது எப்போ வந்துச்சு பார்த்தா 1st செப்டம்பர் 1872 1st செப்டம்பர் 1872 இந்த கான்ட்ராக்டை கொண்டு வந்துட்டாங்க. இது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிளாக பார்த்தா ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா ஃபுல்லாக என்னென்ன கான்ட்ராக்ட் நடத்துகிறாங்களோ அதுக்கான சட்டங்கள் கண்ட்ரோல் ஆகும். த கண்ட்ரோல் ஹோல் ஆஃப் இந்த டயக்ராம் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை ப்ரொபோசல் செக்ஷன் 2 சப்செக்ஷன் ப்ரொபோசல் ஃபர்ஸ்ட் தேவைப்படுது, அடுத்து ப்ராமிஸ், அடுத்து கன்சிடரேஷன், அடுத்து அக்ரிமெண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் E. அக்ரிமெண்ட்ல ரெண்டு வகை, லீகலி என்ஃபோர்சபிள், லீகலி நாட் என்ஃபோர்சபிள். லீகலி என்ஃபோர்சபிள் ஆச்சுன்னா என்னென்ன வரும், கான்ட்ராக்ட் வரும், அடுத்து வாய்டபிள் அக்ரிமெண்ட் வரும். இப்போ லீகலி நாட் என்ஃபோர்சபிள்னா வாய்ட் அக்ரிமெண்ட் வரும், செக்ஷன் 2G. இந்த டயக்ராம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துங்க. இதை வச்சா இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போறேன். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொபோசல். ப்ரொபோசல் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா one person signifies another is willingness to do or to abstain from doing anything with a view to abstaining the assent of that other to such act. It's called அது proposal. அப்ப என்ன ப்ரொபோசல்னா one person signifies என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ். சிக்னிஃபைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில உங்களுக்கு எக்ஸ்பிரஸ். one person signifies அப்ப எக்ஸ்பிரஸ் பண்றார். எக்ஸ்பிரஸ் another is willingness to do அதெல்லாம் செய்ய வைக்கணும். or to abstain from doing அப்ப abstain என்ன, what is meaning of abstain? இதுல பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா abstain பாத்தீங்கன்னா to do without. தமிழ் வார்த்தை பார்த்தா தவிர்த்து விடு. தவிர்த்து விடு. To abstain from doing anything with a view to do abstaining the assent of that other to such act. அப்ப உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. one person signifies another is willingness to do or to abstain from doing anything with a view to abstaining the assent of that other to such act. It's said to be a proposal. இதுதான் proposal. அப்ப ஒருத்தங்க அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க, நான் இதை ப்ரோபோஸ் பண்ண போறேன். இது தெளிவா புரிஞ்சுதா? நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராமிஸ். ஃபர்ஸ்ட் ப்ரோபோசல் பார்த்துட்டோம். ஒருத்தங்க விருப்பங்களை தெரிவிக்கிறது தான் ப்ரோபோசல். அடுத்து ப்ராமிஸ். ப்ராமிஸ்க்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா அக்செப்டன்ஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் B. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா when a person to whom the proposal is made signifies, when the person to whom யாருக்கு அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறாரு, to whom the proposal is made as signifies is assent that to the proposal யாருக்கு கொடுக்கிறது is called the acceptance. proposal when accepted, the proposal யார் எடுத்துட்டாரோ அது பேர் தான் promise. சோ வந்துட்டீங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும் தெளிவா? proposal யார் கொடுக்கறாங்க அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. promise ஒண்ணு இல்ல, first acceptance பண்ணனும். when the person whom the proposal is made a significance is assent that to the proposal. propose பண்றாங்க. a proposal when accepted become a promise. நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இஸ் சம்திங் ரிட்டன். அப்ப சம்திங் ரிட்டன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா A வந்து B க்கு ஒரு கார் விற்றாரு. அந்த காரோட விலை 2 லட்சம். அப்ப அந்த 2 லட்சம் வந்து B கொடுத்தாதான் கன்சிடரேஷன். அதான் ஒருத்தர் கார் கொடுக்குற அதுக்கு ஈக்குவலா பணம் கொடுக்குறாரு. அதான் சம்திங் ரிட்டன். or price paid for an obligation. this is கரெக்ட்டா சொல்லுங்க. price paid for an obligation. price paid for obligation. அடுத்து பார்த்தா some rights, interest, profit. அப்ப அதுல என்ன லாபம் கிடைக்குமோ அதுதான் கன்சிடரேஷன்.
நோட்ஸ் எடுத்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் செக்ஷன் 2E. அக்ரிமெண்ட்னா என்ன? டெஃபினிஷன் பார்த்தா every promise, every set of promise forming the consideration each other. எக்ஸாம்பிள் பார்த்தா A வந்து B க்கு ஒரு கார் விற்கிறா சொன்னா 2 லட்சத்துக்கு. அப்ப B வந்து நான் வாங்கிக்கிறேன் 2 லட்சம் அவர் ப்ராமிஸ் பண்றாரு இல்லையா, அதான் every promise, every set of promise forming the consideration. கன்சிடரேஷன் என்ன? 2 லட்சத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் something return. இப்போ நான் 2 லட்சம் கொடுத்தா நீ எனக்கு 2 லட்சம் ஒரு கார் தருவ for each other. இதுதான் அக்ரிமெண்ட். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா void agreement. void agreement என்ன? void நீக்கு, தமிழ்ல அர்த்தம் நீக்கு, ரத்து செய். தமிழ்ல பார்த்தா void. டிக்ஷனரி நீங்க ரெஃபர் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும். ரத்து செய். ரத்து செய். சோ அப்ப அதுக்கான இது ரூல்ஸ் பார்த்தா an agreement not enforceable by law. agreement not enforceable by law. not enforceable சட்டத்துக்கு மீறின செயல். அப்ப அது என்னது? void agreement. example, A promised no concession to give a B ₹1000. அப்ப A வந்து ப்ராமிஸ் பண்றாரு நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தர மாட்டேன். அப்ப no concession for to give a B ₹1000 தர மாட்டேன். அப்ப அது void agreement. It's said to be called a void agreement. ஃபைனலா நம்ம கான்ட்ராக்ட் வரோம். கான்ட்ராக்ட் செக்ஷன் 2H. இப்ப கான்ட்ராக்ட்னா என்ன? It's an agreement which is enforceable by law. enforceable சட்டத்துக்கு உட்பட்டு agreement. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். agreement என்ன சேர்ந்து வரும்? proposal வரும், promise வரும், consideration வந்தது agreement. இப்போ agreement அது சட்டத்துக்கு உட்படும், legally enforceable. legal enforceable அப்புறம் தான் கான்ட்ராக்டா வரும். அப்ப enforceable ஆகலனா it's not legal not enforceable, அது void agreement. இதுதான் கான்ட்ராக்ட்னா என்ன? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். A agreed to sell this car to B for 2 lakhs and B promised to pay 2 lakh is the consideration. இது பேர் தான் கான்ட்ராக்ட். இது நல்லா பாருங்க. A agreed to sell this car to B. அப்ப ப்ரொபோசல் பண்றாரு. யாருக்கு? willingness person. B க்கு ப்ரொபோஸ் பண்றாரு. அப்ப B யும் ப்ராமிஸ் பண்றாரு. அமௌண்ட் எவ்வளவு? 2 லட்சம். அதான் கன்சிடரேஷன். அப்ப B யும் ப்ராமிஸ் பண்றாரு. அப்ப ப்ராமிஸ் வருதுங்களா? ப்ராமிஸ் டு பே 2 lakhs. அதே கன்சிடர் அவர் கேட்டதுக்கே நெகோசியேஷன் பண்ணாம அதே 2 லட்சம் ரூபாய்க்கு இஸ் தி கன்சிடரேஷன். அப்ப இங்க வந்துச்சா கன்சிடரேஷன். அப்ப இது மூணும் சேர்ந்தா அக்ரிமெண்ட். சோ இது இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சா சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தா லீகலி என்ஃபோர்சபிள், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க லீகலி என்ஃபோர்சபிள், அப்ப கான்ட்ராக்டா மாறும். எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கங்க. நான் பாண்டிச்சேரியில் அகாடமி வச்சிருக்கேன். யாருக்கா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் ஃபவுண்டேஷனும் இன்டர்வியூ பண்ணணும் ஆர்வம் தான் பாண்டிச்சேரியில் அந்த காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் 9087039899 and 6380845821. ஏன்னா டிசம்பர் எக்ஸாமுக்கு நாங்கள் அட்மிஷன் போட்டுட்ருக்கோம். விருப்பப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.